அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அன்பு சொந்தங்களே, நண்பர்களே, இன்றைய பதிவு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய சோடச கலை தியானம். இந்த சோடச கலை தியானம் அப்படிங்கிறது நம்மளோட கேட்டதை அத்தனையும் கொடுக்கும். மாதத்தில் 2 தடவை வரும். பௌர்ணமி திதிக்கும் முடிகிற சமயம், பிரதம திதி ஆரம்பிக்கிற நேரத்துலையும், அமாவாசை திதி முடிஞ்சு பிரதம திதி ஆரம்பிக்கிற நேரத்தில் வெறும் 5 செகண்ட் மட்டும்தான் இந்த சோடச கலையை பயன்படுத்தும். இந்த சோடச கலையில் அந்த சோடச நேரம் அப்படின்னு சொல்கிற 5 வினாடி நம்ம என்ன கேட்குறோமோ அதை நிச்சயம் இந்த பிரபஞ்சம் மும்மூர்த்திகளும் ஐய சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்த மும்மூர்த்திகளும் பகவான் நம்மளுக்கு கேட்டதை அத்தனையும் கொடுப்பாங்க. வெறும் 5 செகண்ட் தான். இதை உலகத்தில் இருக்க அத்தனை பேரும், விவரம் தெரிஞ்சவர்கள் அத்தனை பேரும் பின்பற்றுறாங்க. ஏன்னா இன்றைக்கி தேவை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் முக்கியமாக நம்ம கேட்கணும். ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. அந்த 5 செகண்டில் நம்ம என்ன கேட்டுக்கிருக்கோமோ அது கட்டாயம் கொடுப்பாங்க. இதில் மாற்றமே இருக்காது இந்த சோடச கலை நேரத்தில். அதனால் நம்ம கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சோடச கலைங்கிறத இதோட உண்மையான தார்மீகம். நம்ம இன்றைக்கி எல்லாமே ஓடுறது பணம் பணம் பணம். அதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ ஓட்ட ஓடுறோம். அது இருந்தால் என் பிள்ளைகளோட படிப்புக்கு பார்த்துருவேன், என் வீட்டில் நிம்மதியாக எல்லாத்தையும் வாழ வைப்பேன், ஒரு வீட்டில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி வாழ வைப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கல்வியை கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை செஞ்சு கொடுப்பேன், நல்ல வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லாருமே பெரியவங்க எல்லாமே, பெற்றோர்கள் எல்லாருமே தன் குழந்தைகளோட நிலையை நினைத்து தான் ஓடிக்கிருக்காங்க. யாம் பெற்ற கஷ்டம் என் பிள்ளைய படக்கூடாது, என்னை நம்பி இருக்கவங்க யாரும் படக்கூடாங்கிறது தான் எல்லாருமே ஓடிக்கி இருக்கிறது. இந்த சோடச கலை நேரத்தில் ஆண் பெண் யார் வேணாலும் கேட்டதை கொடுக்கும். அதில் யார் வேணாலும் தியானம் பண்ணலாம். இதுக்கு மன அமைதியும் மனம் சுத்தமும் 2 தான். சரிங்களா? இந்த நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, வர்ற 9ஆம் தேதி 4வது மாதம் 24வது வருடம் திங்கட்கிழமை, ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இரவு 11:36க்கு ஆரம்பித்து 1:36க்கு முடியும். இந்த 2 மணி நேரம். பிரதம திதியில் அமாவாசை திதியில் 1 மணி நேரம் இருக்கும், பிரதம திதியில் 1 மணி நேரம் இருக்கும். இந்த 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரத்தில் இந்த 5 செகண்ட் சோடச கலைங்கிற சொல்கிற இந்த 5 செகண்ட் எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அதனால் அது அந்த நேரத்தை சரியாக யாராலும் கணிக்க முடியாது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த 5 செகண்ட் எப்போ வேணாலும் வரலாம். அதனால் இந்த 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் மனதை உங்கள் பூஜை ரூமில் சுத்தமாக குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? வெறும் வயிற்றில் இருந்தீங்கன்னா சிறப்பு. இல்லை, இந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு எடுத்துக்குங்க. உணவு எடுத்துகிட்டு பூஜை போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே போங்க. தளர்வான ஆடைகள் இருக்கணும். ஆடைகள் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. தளர்வான ஆடைகளை உடுத்தி அமைதியாக உட்காந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தி பொருத்தி உங்கள் கடவுளுக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட பிரார்த்தனை, இது ஜாதி மதம் எதுவும் கிடையாது, எதுவாக யார் வேணாலும் பண்ணலாம். உங்களோட மத நம்பிக்கைப்படி உங்களோட இறைவனை நினைத்து நீங்கள் இந்த சோடச கலையில் எனக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடு, நான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத கேட்குறது நம்ம இறைவன்கிட்ட தான் கேட்க போகிறோம். நம்ம வேறு யார்ட்டையும் போய் கேட்கலை, யார்ட்டையும் கையேந்தி நிற்கலை. நம்மளோட இறைவன்ட்டு நம்ம முன்னோர்கள்ட்ட தான் இதை கேட்க போகிறோம். அதனால் நம்ம இறைவன்கிட்ட மனதை விட்டு கேளுங்க. உங்களோட தேவைகள் ஒரே ஒரு தேவையாக தான் இருக்கணும். அந்த ஒரு தேவையை மட்டும் தான் கேட்கணும். 4-5 கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால் பணத்தை பற்றி கேளுங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 2 மணி நேரம் 11:36 கரெக்டாக ஆரம்பித்தோம். 1:36க்கு இந்த பூஜையை முடிங்க, இந்த தியானத்தை முடிங்க. அது வரைக்கும் தியானங்கிறது நீங்கள் மந்திரம் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உட்காருங்க. உட்காந்து உங்கள் தேவைகளை மட்டும் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயம் 100% பலன் கொடுக்கும். ஒவ்வொரு சோடச கலைக்கும் நான் இதுக்கான பதிவு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பௌர்ணமிக்கு கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும். அதுக்கு என்னென்ன முயற்சிகளோ அதை நம்ம தான் எடுத்து ஆகணும். நம்மளுக்காக வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம தான் முயற்சி செஞ்சு எடுக்கணும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு பயன்படட்டும். நல்லது நண்பர்களே, மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.